செல்போன் மூலம் மக்களை ஏமாற்றி பணத்தை பறிப்பதற்கு நம்ம தேசத்தில் புதிய சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு நபருக்கு ஒரு சிம் கார்டு மட்டுமே, அந்த ஒரு சிம் கார்டு மட்டும் அவர் மட்டுமே உபயோகிக்க வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் ஆவணங்கள் தேவைப்படுகிறதோ, ஆதார் ஐடி, பேங்க் அக்கவுண்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், எல்லா ஆவணங்களையும் ஒரே சேனலில் கொண்டு வந்து வச்சு, இவர் தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறார், இந்த சிம் கார்டுலேருந்து இவர் தான் ஃபோன் பேசினார், சிம் கார்டை தூக்கி போடக்கூடாது. அந்த ஒரு நம்பரை யூஸ் பண்ணி அவர் மரணம் வரை அந்த சிம் கார்டை அவர் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை அவர் மரணித்து விட்டால் அந்த சிம் கார்டு டெட், கோயின்சிடென்ட் இந்த நம்பரை யாருக்கும் கொடுக்கவே கூடாது. வேறு புது நம்பர் தான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தவங்களும் 2 சிம் கார்டு 3 சிம் கார்டு நினச்சி மாற்றி மக்களை அரசாங்கமே அது ஒரு வழிகாட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி அதிகமான பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்த ஃபோன் சிம் கார்டு. சட்டங்கள் மாற்றப்படும் அதி விரைவில் என்று நம்மளால் எதிர்பார்ப்போம்.